ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். தவம் பாதியிலே கரைஞ்சு போச்சு. அவங்க வேற மோட்ச தீபம் ஏத்த போறாங்க. இப்போ என்ன பண்றது? ஆதிசிவனே கதி, அவர் என்னை கைவிட மாட்டார். வாயு பகவானே, அந்த மோட்ச தீபத்தை ஏத்த விடாம நீதான் செய்யணும். ஓம் க்ரீம் க்ளீம் ஓம் காளி ஓம். என்ன இது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அம்மா அம்மா, திடீர்னு இந்த இடமே அதிருது. அங்க பாத்தீங்களா, சூறாவளி காத்து வந்துட்டு இருக்கு. மோட்ச தீபம் ஏத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட தடையெல்லாம் நம்ம தாண்டி தான் ஆகணும். கவலைப்படாத, அந்த ஏற்பாட்டை எந்த சக்தியாலையும் பண்ண முடியாது. அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். நீலி சூலி போ. க்ளீம் க்ளீம் காளி, க்ளைம் க்ளீம் ஓம் காளி. எட்ரா அந்த தீர்த்தத்தை. இந்தா, மூடுறா சவக்குழிய.
சிவாய. ஓம் நம 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 சிவாய. இது உன் கையால நீயே நடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆவுடை, உன் கையாலேயே இந்த விளக்கை ஏத்து. சரி. ஐயோ, என்ன பண்றது மாமா? பாத்து. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா, விளக்க ஏத்தவே முடியலம்மா. காளி, நீலி, சூலி, விளக்க ஏத்த விடு. டேய் அம்மா சொல்லுங்கம்மா. பானைக்குள்ள விளக்க வைடா. சரிங்கம்மா. ஓம் காளி, நீலி, சூலி. அவுடை, இப்ப விளக்க ஏத்து. அவுடை, மோட்ச தீபம் ஏத்தியாச்சு. துர்காவோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. அவளோட உடம்பும் சாம்பலாயிடுச்சு. இனி எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் அவ உடலோட உயிரை சேர்த்து வைக்கவே முடியாது. நீ சந்தோஷமா இரு. நீங்க எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்கம்மா. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. வீணா, மாமா எடுத்துட்டு வா. மாமா கொடு. அம்மா இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. இந்தா.
ஆதி பரம்பொருளே, அண்ட சராசரத்திற்கும் அதிபதியே, ஆதி சிவனே, சிறு பாவமும் அறியாத என் குழந்தையுடைய உயிர் நாசக்கார துஷ்டர்களால் பறி போயிடுச்சு. பிறந்த ஆன்மாவ சரீரத்திற்குள் செலுத்தும் சக்தி காவல் தெய்வமான எங்களுக்கு இல்லை என்றதால் உன்னை நோக்கி தவம் இருந்தேன். ஆனால் நீ இயற்கை விதியை காரணமாக காட்டி அந்த துஷ்டர்கள் செய்த பாவத்தை அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர். பல புண்ணியங்கள் செய்த என்னுடைய பொண்ணு வாழ வேண்டிய வயசுல தன்னுடைய உயிரே விட்டுருக்கா. இது விதியா தர்மமா? இது ரெண்டுல எது பெருசுன்னு கேட்டா இந்த பிரபஞ்சத்தில் தர்மம் தான் பெருசு. ஆதி பரம்பொருளான உனக்கு அது தெரியாதா? என் தவத்தை நிராகரிச்சு எதுக்காக என் மகளை கைவிட்ட? பரம்பொருளே, எனக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க பரம்பொருளே. கனகதுர்கா, நீ ஒரு சிறந்த காவல் தெய்வங்கிறத நிரூபிச்சிட்ட. விதி தர்மம் இது ரெண்டுல தர்மம் தான் பெருசுன்னு நம்புற. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட எழுதப்படாத விதி. தர்மத்தை நிலைநாட்ட நீ எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கிறேன்னு உன்னை நான் சோதனை பண்ண. கடும் தவத்துல இருந்து தர்மத்தை நிலைநாட்ட நீ எந்த அளவுக்கு வைராகியத்தோட இருந்தங்கிறது எனக்கு புரியுது. விதியை விட தர்மம் தான் பெருசுன்னு நீ சொன்ன. ஆனா தெய்வங்களுக்கு தர்மத்தை விட விதி தான் பெருசு. விதியை மீறினா இந்த பிரபஞ்சத்துல தர்மம் அழிஞ்சிரும். அப்படின்னா என்னுடைய மகளுக்கு திரும்பவும் உயிர் வராதா? விதி இருந்தா திரும்பவும் உயிரோட வருவா. ஆதி பரம்பொருளே, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, எள்ளும் தண்ணியும் தெளிச்ச பின்னாடியும் உன் மகளுக்கு உயிர் தெழணுங்கிற விதி இருக்கு. ஆதி சிவனே, அப்பனே, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, உன் மக உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு 3 படிநிலையை கடந்து எள்ளும் தண்ணியும் தெளிச்சு மோட்ச தீபம் ஏத்தின பின்னாடியும் அந்த உடல் மீண்டும் உயிர் பெற்று எழ முடியாதுங்கிறது தான் விதி. ஆனா அந்த உடல்ல இன்னொரு ஆன்மா கரு கொண்டு இருக்கிறதால அந்த ஆன்மாவோட விதிப்படி சாம்பலான உடலையும் மோட்சமடைந்த உயிரையும் அவளுக்கு திரும்ப தர முடியும். இதுவும் இயற்கையோட விதிதான். அப்படியா? என் மகளுடைய வயிற்றுல கரு உருவாகி இருக்கா? ஆமாம், அந்த சிசுவுக்கான விதிப்படி உன் மகளுக்கு திரும்பவும் உயிர் கிடைக்கும். அதுக்கு நீ சில சம்பிரதாயங்களை செஞ்சு ஆகணும். பரம்பொருளே, அது என்ன சம்பிரதாயங்கள் என்று சொல்லுங்க, நான் செய்கிறேன். உன் மகளை மீட்கிறதுக்கான வழிய உன் கட்ட விரலை வச்சு அவ உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை மற்றும் சகஸ்ராமம் இப்படி எல்லாத்தையும் முறையா அழுத்துனா அது எல்லாம் சேர்ந்து திரும்பவும் அந்த ஆன்மாவை உடம்புக்குள்ள போக வைக்கும். அது மட்டும் இல்லாம திரும்ப பிறந்ததுக்கான வழிமுறையா அவ காதுல 3 தடவை நீ அவளை அவ பேர் சொல்லி அழைக்கணும். அப்போது புது உயிர் பெற்று உன் மகள் புத்துணர்ச்சியோட எழுந்து வருவா. நன்றி பரம்பொருளே, நன்றி. நீங்க சொன்னபடியே செஞ்சு துர்காவுக்கு திரும்பவும் உயிர் கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். உனக்கு என் ஆசிகள் கோடி. உடனே போய் என் பொண்ணு துர்காவை பார்க்கணும். ஐயனே, முழு முதற் கடவுளே, துர்காவுக்கு திரும்பவும் உயிர் கிடைக்க நீ சொன்னதை செயல்படுத்த வந்திருக்க. துர்காவுக்கு உயிர் கிடைக்க நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும்.
பரம்பொருளே, ஆதி சிவனே, உன் வழிகாட்டுதல் படி செஞ்ச உன் அருளால என் மகளுக்கு உயிர் கொடுத்துட்ட. உமக்கு என் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். துர்கா, 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 மகளே துர்கா. சிலர் மரணத்தோட வாசல் வரைக்கும் போய் உயிரோட திரும்பி வருவாங்க. ஆனால் நீ மரணத்தையே தழுவிட்டு உயிரோட திரும்ப வந்திருக்க. இனிமே உனக்கு உயிர் கண்டம் இல்லை. நாம இங்க எப்படி வந்தோம்? என்ன கோடெல்லாம் போட்டிருக்கு? என்ன கோடு இது? எதுக்கு நம்ம இங்க வந்தோம்? எப்படியோங்க நாம நினைச்ச மாதிரியே அந்த துர்கா செத்துட்டா. அடுத்தது அந்த கனகாதான். அவ கதையும் சீக்கிரமா முடிச்சு விட்டுறணும். அண்ணே, அதுக்கு ரொம்ப நாள் இல்ல. இந்த வீட்ல அடுத்து நடக்க போற விசேஷமே அந்த கனகாவோட இலவு ஃபங்க்ஷன் தான். சரி சரி, எல்லாத்தையும் உளறி கொட்டிடாதீங்க. அமைதியா வருங்க. நான் இப்பவும் சொல்றேன், துர்காவை பத்தி யாரு கேட்டாலும் கனகாதான் துர்காவை துரத்தி விட்டுருக்கணும், இல்ல அவதான் கொன்னு இருக்கணும்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரி சரி சரி, வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னங்க, அந்த கனகா துர்கா மாதிரியே வந்து நிக்கிறா. அவ நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறாளா? துர்கா விஷயம் தெரிஞ்சா இப்ப அலறுவா பாரு. எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? போகும்போது ஒரு கார்ல போனீங்க, வரும்போது வேற கார்ல வரீங்க. அது வந்து நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வரோம் இல்லம்மா? ஆமாமா, வெள்ளிக்கிழமைனா அங்காளம்மன் கோயிலுக்கு போறது வழக்கம். உனக்கு என்ன? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களை பார்த்தா கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரியே தெரியல. ஏதோ சுடுகாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு.
உன் விளையாட்டு புத்திய சுருட்டி உள்ளவை. பெரியவர் இருக்கிறப்போ இப்படியா பேசுவ? ஐயோ சாரி அத்தா, நான் ஒரு முட்டாளு. உங்களுக்கு குடிக்க கூட எதுவும் கொடுக்காம நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஏய் கடகா, அங்க என்ன பண்ற? பெரியவங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்